வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிம்மத்தில் புதன் பெயர்ச்சி தரும் தாக்கம். கடகம் முதல் கன்னி வரை உள்ள 3 ராசி வாரியாக கணிப்பும் பரிகாரங்கள் பற்றி பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. பொதுவாக சிம்ம ராசியில் புதன் சஞ்சாரம், புதனின் நிலை என்று பார்க்கும் பொழுது ஜாதகரின் மனத்திரைவு, அவரின் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை மேம்படுத்தும் தன்மையில் இருக்கும். புதன் ஒரு ஆழமான ஆராய்ச்சி மற்றும் விவேகமான முடிவெடுப்பதில் ஆர்வத்தை ஊக்குவிப்பார். குறிப்பாக பெரிய முடிவுகளை எடுப்பதில் ஒரு வலுவான புதன் வர்த்தகம் மற்றும் ஆன்மீக நடைமுறைகளை மேம்படுத்துவது வல்லவர். புதன் செவ்வாய் அல்லது ராகு கேதுவுடன் சாதகமற்ற நிலையில் இருக்கும்போது பிரச்சனைகள் உருவாகின்றன. இதனால் ராசி மக்களின் வறட்சி மற்றும் திருப்திக்கு தடையாக இருக்கிறது. இந்த முறை புதன் செப்டம்பர் 4, 2024 அன்று 11:31 நேரத்தில் சிம்மராசிக்கு மாறுகிறார். சிம்மராசியில் புதன் பயிற்சி ஒவ்வொரு ராசியிலும் ஏற்படும் தாக்கம் பற்றி பார்ப்போம். கடகம். கடகராசி மக்களுக்கு புதன் 3வது மற்றும் 12ஆம் வீடுகளை ஆட்சி செய்கிறார் மற்றும் சிம்மத்தில் புதன் சஞ்சாரத்தின் போது 2வது வீட்டை ஆக்கிரமித்துள்ளார். மேற்கூறியவற்றின் காரணமாக உங்களின் கவனமின்மை மற்றும் உங்கள் பங்கில் கவனம் செலுத்தாததால் நீங்கள் அதிகமாக இழக்க நேரிடலாம். தொழில்துறையில் நீங்கள் அதிக வேலை அழுத்தத்திற்கு உள்ளாகலாம். இது உங்கள் முன்னேற்றத்தை மேலும் மேம்படுத்துவதற்கு தடையாக இருக்கும். வணிக முன்னணியில் உங்கள் போட்டியாளருடன் நீங்கள் கடுமையான சண்டையை சந்திக்க நேரிடும். பணத்தின் முன்னணியில் பணத்தை கையாள்வதில் அதிக ஏற்ற இறக்கங்களை காணலாம். மேலும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை இல்லாதால் உங்கள் வாழ்க்கை துணையினுடனான உறவை சில நேரங்களில் இழக்க நேரிடும். கோபம், சச்சரவு, வார்த்தை மோதல்கள் ஏற்படும் சூழலும் இருக்கிறது. தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் கால்கள் மற்றும் தொடரில் வலி ஏற்படுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. இதனால் தங்களுக்கு மன அழுத்தம் காரணமாக எழலாம் என்பதனால் சற்று தியானங்களும் மனதை அமைதியாக வைத்திருக்கவும் முயற்சி செய்யுங்கள். பரிகாரமாக சிவபெருமானை தினம் வணங்கி அவரது நாமத்தை உச்சரிப்பதும் நமச்சிவாய மந்திரத்தை ஓதுவதும் உங்களுக்கு நலமாக இருக்கும். அடுத்து சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு புதன் 2 மற்றும் 11ஆம் வீடுகளுக்கு அதிபதியாகவும் முதல் வீட்டு சஞ்சரிப்பவராகவும் இருக்கிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக உங்கள் சொந்த முயற்சியால் நீங்கள் வளர்ச்சி அடையவும் சூழல் இருக்கிறது. தங்களின் திட்டமிடல் உங்களுக்கு நல்லது மற்றும் நெகிழ்வான முடிவுகளை நீங்கள் பெறுவீர்கள். தொழில் ரீதியாக நீங்கள் உங்கள் பணிக்காக அதிக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கிறது மற்றும் சிம்மத்தில் முதல் சஞ்சாரத்தின் போது உங்கள் நம்பகத்தன்மையும் செயல்திறனையும் உயர்த்தலாம். வணிக முன்னணியில் உங்கள் முயற்சிகள் நீண்டகாலமாக இருக்கும். அதன் மூலம் உங்கள் வணிகத்தை பொறுத்தவரை நீங்கள் நீண்ட பயணங்களை மேற்கொள்வதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது. பணத்தின் முன்னணியில் நல்லதொரு பணம் சம்பாதிக்க உங்கள் வாய்ப்புகள் சூழல்கள் மிகவும் சாத்தியமானதாக இருக்கிறது மற்றும் அதன் மூலம் சேமிப்பில் அதிகமாக உங்களால் சேர்க்க முடியும். தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்கள் சுதந்திரமாக தொடர்பு கொள்ளவும் நல்ல உறவை பேணவும் இது முடியும். ஆரோக்கியத்தின் முன் உங்கள் உற்சாகம் மற்றும் அதிக ஆற்றல் அளவுகள் காரணமாக நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். உங்கள் மனதின் நேர்மையான சமயங்களை சேர்ப்பீர்கள். இதனால் குடும்பத்தினர் நன்கு வாழ்வீர்கள். பரிகாரமாக சூரியனை தினமும் வணங்கி அவரது நாமத்தை ஓம் சங்கர சூரிய நாராயணாய போற்றி என்ற நாமத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். அடுத்து கன்னிராசி மக்களுக்கு முதல் மற்றும் 10ஆம் வீடுகளின் அதிபதியான புதன் இப்பொழுது சிம்மத்தில் புதன் சஞ்சாரத்தின் போது 12ஆம் வீட்டில் இருக்கிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக நீங்கள் செய்தொழிலில் பின்னடைவுகள், சிறந்த இடத்திற்கு வேலை மாற்றம் மற்றும் உங்கள் செயல்திறனின் மந்தநிலை ஆகியவற்றை நீங்கள் காணலாம். தொழில்துறையில் நீங்கள் வேலையில் குறைந்த ஸ்திரத்தன்மையை காணுவீர்கள். நீங்கள் தேவையற்ற வேலை அழுத்தம், அங்கீகாரமின்மை போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கிறது. வணிக முன்னணியில் உங்கள் சாத்தியமான போட்டியாளர்களுடன் உங்கள் பக்கத்தில் அதிக போட்டியின் காரணமாக நீங்கள் சில இழப்பை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. நீங்கள் வணிக வாய்ப்புகளையும் இழக்கலாம். ஆகவே சற்று எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் தொழிலிலும் வணிகத்திலும் இருக்க வேண்டும். பண விஷயத்தின் தினத்தின் அலட்சியத்தால் சாத்தியமாகக்கூடிய அதிக செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஆகவே செலவுகளில் அக்கறையுடன் கட்டுப்பாடுடன் செயல்பட வேண்டும். தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அதிக வாக்குவாதங்களை உருவாக்கலாம். இது உங்கள் பங்கில் மகிழ்ச்சியின்மை காரணமாக குடும்பத்தில் சச்சரவுகள் உருவாகும். ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருங்கள். ஆரோக்கியத்தில் நீங்கள் ஆற்றல், தைரியம், நம்பிக்கை போன்றவற்றை இழக்க நேரிடலாம். இது உங்கள் ஆரோக்கியத்தை குறைக்கும் என்பதால் சற்று மன அமைதியுடன் செயல்படுங்கள். யாவும் நலமாகும். பரிகாரம் விநாயகரை புதன்கிழமைகள் வணங்கி அவரது நாமத்தை உச்சரிப்பதும் ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பதும் உங்களுக்கு நலமாக இருக்கும்.
இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புள்ள யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திராயுள் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆவரண ஐஸ்வர்யங்களை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பழகிறேன். நாம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.